இந்த வீடியோவில் நம்ம கிட்டத்தட்ட நீங்கள் 1 இயர் சாக்ரிஃபைஸ் பண்ணால் உங்கள் லைஃப் எப்படி டோட்டலாக சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக தெளிவாக பார்ப்போம். என்ன ஐடியாலங்க நீங்கள் இருக்கிறீங்க? இதே மைண்ட் செட்டில் இதே ரொட்டீனில் இப்போ ரெகுலராக காலையில் லேட்டாக எழுந்திரிச்சு அப்புறம் படிச்சுக்கலாம்னு அதை தள்ளி போட்டுட்டு டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்புறம் ஒரு 2-3 மாதம் கழிச்சு ஐயோ ஃபஸ்ட்டே ஆரம்பிச்சிருக்கலாமோன்னு ரிக்ரெட் பண்ண போகிறீங்களா? அப்படி இல்லை அப்படின்னா இந்த 1 இயர் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி எந்தவித டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் டெய்லி டிசிப்ளினாக படித்து டெய்லி ஃபிசிக்கல் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு உங்களை நீங்களே ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு யூனிஃபார்மோடு நின்று உங்கள் மிரரில் பார்க்க போகிறீங்களா? எந்த பாத்தை சூஸ் பண்ணுமோ அது உங்கள் கையில் தாங்க இருக்குது. நம்ம சிஏபிஎஃப்ஏசி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் அப்ளை பண்ணுவாங்க. அதிலிருந்து ஒரு சில 100 பேர் தான் அவங்களே எடுப்பாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டனாக இருக்கட்டும், ஃபிசிக்கலாக இருக்கட்டும், இன்டர்வியூவாக இருக்கட்டும், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு 100 பீப்புள் அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னா அதிலிருந்து ஒரு 5 to 10 பேர் தான் அவங்க ஃபைனல் ஸ்டேஜ்க்கே கொண்டு போகிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 100ல் ஒரு 10% மட்டும்தான். ஸோ இப்படிலாம் நீங்கள் இவ்வளோ காம்படிஷன் இருக்குது அப்படின்னு நினச்சி நீங்கள் பயப்பட போகிறீங்களா? இல்லை நம்ம படிக்கலை அதனால பயமாக இருக்குன்னு நீங்கள் நினைக்க போகிறீங்களா? நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஒரு 100 மீட்டர் ரன்னிங் ரேஸை நீங்கள் ஒரு 9 செகண்டுக்கு நீங்கள் ஓடுனீங்க அப்படின்னா நீங்கள் ஒலிம்பிக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணாலும் நீங்கள் யாரை பார்த்தும் பயப்பட வேண்டாம். ஸோ அப்போ இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டெடிகேஷன் அண்ட் டெய்லி டிசிப்ளினாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான். இதே ஃபார்மேட்டில் தான் நம்ம எக்ஸாம் சிஏபிஎஃப்ஏசி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண போகிறோம். இப்போ இருந்து ஒரு வருஷம் நீங்கள் எந்த அளவுக்கு கன்சிஸ்டண்ட்டாக டிசிப்ளினாக நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களோ 2027 அட்டெம்ப்ட் உங்கள் கையில் இருக்குது. எதை நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ண ரொம்ப விரும்புறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். டெய்லி நம்ம என்ன பண்ணுறோம்? சோஷியல் மீடியாவில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், மூவி பார்க்குறோம். நான் இது எதுவுமே தப்புன்னு சொல்லலை. எல்லாமே ஒரு லிமிட்டடாக வச்சிருந்தா எதுவுமே தப்பு கிடையாது. உங்கள் கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து நீங்கள் எப்போ வெளியில் வாரீங்களோ அப்போ தான் நம்ம ஒரு அடுத்த ஸ்டெப் போகும். ஓகேங்களா? இது நான் எதனால் சொல்கிறேன்னா ஒரு சின்ன எனக்குள்ளே நடந்தது ஒன்று சொல்கிறேன். நான் சிஏபிஎஃப்ஏசி அட்டம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு 2 அட்டம் கொடுத்தேன், கிடைக்கல. நான் வந்து கேட் ஸ்கோர் எனக்கு வச்சிருந்ததுனால நான் இப்போ பிஎஸ்யூ செக்டரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு பேக்கப் இருக்குது. சப்போஸ் நான் நெக்ஸ்ட் இயர் இந்த இயர் என்னால் அட்டம் கொடுக்க முடியாது சிஏபிஎஃப்ஏசி, நெக்ஸ்ட் இயர் நான் கண்டிப்பாக அட்டம் கொடுக்க தான் செய்வேன். ஸோ பட் ஆனால் எனக்கு அந்த கேட் ஸ்கோர் வச்சு தான் எனக்கு ஒரு ஜாப் கிடச்சிது. இப்போ நீங்கள் வந்து ஒரு இடத்துல இருக்கிறீங்க, ஓகேங்களா? அது எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, இப்போ காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருந்தாலும் சரி, இல்லைனா காம்படிஷன் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இப்போ நீங்கள் வந்து ஒரு 1 இயர் 2 அட்டம் கொடுத்துட்டீங்க, இல்லைனா சில பேர் டிஎன்பிசி படிப்பீங்க, இல்லை எஸ்எஸ்சி படிச்சுட்டு இருப்பீங்க, எந்த எக்ஸாம் இருந்தாலும் சரி, இப்போ நீங்கள் ஒரு ரொட்டீன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, அதே ரொட்டீனை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கிடைக்குமா கிடைக்காதான்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நம்ம சோஷியல் மீடியாவை பார்க்குறதா இருக்கட்டும், வெளியில் சுற்றுறதா இருக்கட்டும், உங்கள் கம்ஃபர்ட் ஜோன், அதாவது நான் ஸ்லீப்பை வந்து நான் தப்புனே சொல்ல மாட்டேன், நல்லா தூங்க தான் செய்யணும். ஆனால் அளவுக்கு மீறி பண்ணுறது தப்பு அப்படிங்கிறதுனால தான் நான் ஸ்லீப்பை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். டெய்லி 8 ஹவர்ஸ் தூங்குறது ரொம்ப நல்ல விஷயம். அதை தாண்டி போகக்கூடாது அப்படிங்கிறதுனால சொல்கிறேன். அந்த டெம்பரரி ஹாப்பினஸ்க்காண்டி சொல்கிறேன். ஒரு 1 இயர் உங்கள் ஸ்ட்ரகிள் நீங்கள் அதை தாண்டி நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா, அதாவது ஒரு ஷார்ட் டேர்ம் ஹாப்பினஸை நீங்கள் வந்து தாண்டி போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு லாங் டேர்ம் சக்ஸஸ் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குது. அதையும் ட்ரை பண்ணி பார்த்துருங்க அப்படின்னு நான் சொல்ல வரேன். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் அலாரம் அடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 5 மணிக்கு எல்லாருமே அது யூஸ்வலாக பண்ணுறது தானே. ஒரு 5 மணிக்கு அலாரம் வைக்கிறது. நல்ல ஒரு மழை காலம் அடிக்குது. நம்ம என்ன பண்ணுறோம்? சரி அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அலாரம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம படுக்கிறதுக்கு கம்ஃபர்ட் ஆகிக்கிறோம். ஆனால் அதே இது டாப்பர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எனக்கு இன்னைக்குள்ள ஷெடியூலை நான் முடிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எந்தவித எக்ஸ்கியூஸும் இல்லாமல் படிப்பாங்க. இது ஒன்றே ஒன்று தான் நமக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம். இது வந்து மோட்டிவேஷன் கிடையாதுங்க. இது வந்து டெய்லி டிசிப்ளின். நம்மக்கிட்ட மோட்டிவேஷன் வந்துட்டு அந்த ஸ்பார்க் எப்போனாலும் வரலாம். திடீர்னு மதியம் வரும், நைட்டு வரும். மேக்ஸிமம் எல்லாருக்கும் நைட்டு வரும். காலையில் எழுந்திரிச்சு படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் இன்றைக்கி ஒரு 6 ஹவர் ரொட்டீன் வச்சுட்டு இந்த 6 ஹவர் என்னன்னாலும் படிக்க தான் செய்வேன் அப்படிங்கிற அந்த டிசிப்ளினை வளர்த்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் தான் 2027 எக்ஸாமில் டாப்பருங்க கண்டிப்பாக. இப்போ இருந்து 1 இயர் நீங்கள் கிட்டத்தட்ட உங்கள் கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வந்து நீங்கள் டோட்டலாக உங்களை நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் தெரியுமாங்க? மொதல் 3 மாதம் நீங்கள் இருக்கிற கான்செப்ட் ஃபுல்லாகவே நீங்கள் படிச்சு முடிச்சிருவீங்க. ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், பாலிட்டியாக இருக்கட்டும், எக்கனாமிக்ஸாக இருக்கட்டும், சயின்ஸாக இருக்கட்டும், ஆப்டி ரீசனிங்காக இருக்கட்டும், உங்கள் கான்செப்ட் எல்லாம் நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணதுக்கப்புறம் அடுத்த 3 மாதம் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் ப்ரீவைக்யூ ஃபுல் கம்ப்ளீட் ப்ரீவைக்யூ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ நீங்கள் படிக்காததையும் அந்த ப்ரீவைக்கில் படிப்பீங்க. உங்களோட கான்செப்ட் கிளாரிட்டி அடுத்த லெவலுக்கு போகும். நெக்ஸ்ட் 3 மந்த் என்ன தெரியுமாங்க ஆகும்? மார்க் டெஸ்ட் எடுப்பீங்க. உங்கள் டைம் மேனேஜ்மெண்ட்டை பற்றி பார்ப்பீங்க. ஃபஸ்ட்டு ஒரு மார்க் டெஸ்ட் எடுக்கும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட 20 மார்க், 30 மார்க், 40 மார்க் வந்தாலும் உங்களுக்கு ஒரு 10th மார்க் நீங்கள் எடுக்கும்போது கிட்டத்தட்ட 80 மார்க், 90 மார்க்னு இன்க்ரீஸ் ஆகுது. நீங்கள் லைவாக பார்ப்பீங்க. உங்களோட கான்ஃபிடென்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். லாஸ்ட் 3 மந்த் வந்து ஃபுல் ரிவிஷன், வீக் ஏரியா ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2027 அட்டெம்ப்ட் உங்கள் கையிலங்க. இந்த 1 இயர் பிளானை நீங்கள் வேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் என்டையர் லைஃபுக்கும் நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். அடுத்த அட்டெம்ப்ட் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எல்லாருக்கும் வயசாகிக்கிட்டே இருக்குது. உங்கள் அப்பா அம்மா முகத்தில் சிரிப்பு பார்க்க வேண்டாமா? ஸோ அதுக்காண்டியாவது இந்த ஒரு வருஷம் உங்களை நீங்கள் நம்பி சில விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் டிசிப்ளினாக படிங்க. எனக்கு தெரியும் இது ஈஸி கிடையாது தான். பட் ஆனால் உங்களுக்கே ஏகப்பட்ட டவுட் வரும். என்னால் இது முடியுமா? அதுதான் ஃபஸ்ட்டு கேள்வி. இன்னொன்று, ஏகப்பட்ட பேர் நம்மளை கம்பேர் பண்ணுவாங்க. உங்கள் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே வேலைக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் உட்காந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருப்பீங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ரிலேட்டிவ் எல்லாருமே நீ இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்க அப்படிங்கிற கேள்வி வரும். இது எல்லாருக்குமே நீங்கள் பதில் அந்த நேரத்தில் கொடுக்காட்டியுமே நீங்கள் யூனிஃபார்ம் போட்டு நிற்பீங்க தெரியுமா? எந்த வித பதிலுமே பேச வேண்டாம். உங்கள் யூனிஃபார்ம் தான் பதில் பேசும். ஸோ அதனால் இது வந்து டவுட் பட வேண்டிய விஷயம் கிடையாது. உங்களை நீங்கள் யூனிஃபார்மில் மிரர் முன்னாடி பார்க்கணும். அந்த ஒரு மொமெண்ட்டுக்காண்டி இந்த ஒரு வருஷம் சாக்ரிஃபைஸ் பண்ணி படிங்க. மேக்ஸிமம் பீப்புள், அதாவது நம்ம மக்கள் எதில் ஃபெயில் ஆகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ப்ராப்பராக பிளான் கிடையாது. ஓகேங்களா? அதான் மொதல் விஷயம். ப்ராப்பராக நமக்கு எந்த பிளானுமே இருக்காமல்
அப்பப்போ நம்மளுக்கு கன்சிஸ்டன்சி வரும். அதாவது ஒரு 2 நாள் படிப்போம், 4 நாள் படிக்க மாட்டோம். இப்படி போய்க்கிட்டு இருக்கும். இன்னொன்னு என்னன்னா, டூ மெனி டிஸ்ட்ராக்ஷன். இது நம்மளால முடியுமா? அது ஒரு பக்கம். மெயினா ஃபர்ஸ்ட் நமக்குள்ள இருந்து தான் டிஸ்ட்ராக்ஷன் வருது. அதுக்கப்புறம் தான் அந்த சோஷியல் மீடியா செகண்டரி தான். ஃபர்ஸ்ட் நம்மளால இது முடியுமா? அப்படிங்கிறது தான் இது. அத ஃபர்ஸ்ட் உடைச்சிட்டு எந்தவித டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம, நீங்க ஒரு 1 இயர் கன்சிஸ்டன்ஸா படிங்க. உங்களுக்கு எந்த மோட்டிவேஷனுமே தேவைப்படாது. உங்க ஷெட்யூல் இருக்கு, உங்களுக்கு ஒரு பிளான் இருக்கு அப்படின்னா, நீங்க யாரும் என்ன ஏதாவது சொன்னா தான் நான் படிக்கணும் அப்படின்லாம் இல்ல. ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் வச்சுட்டு, நீங்க அந்த 6 மணி நேரத்த ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணி படிச்சாலே போதும். நம்ம 2027 அட்டெம்ப்ட் கண்டிப்பா நம்ம கிளியர் பண்ணிடலாம். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, திங்கட்கிழமை எல்லாருக்குமே நல்ல மோட்டிவேஷன் இருக்கும். திங்கட்கிழமையிலிருந்து ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருப்பீங்க. டியூஸ்டே டயர்ட் ஆயிருவீங்க. ஏன் டியூஸ்டே டயர்ட் ஆயிருவீங்க அப்படின்னா, மண்டே ஓவர்லோட் கொடுக்கறதுனால. அதாவது நீங்க நல்லா பாருங்க, இன்னைக்கு படிக்கணும் அப்படின்னு நீங்க உட்காரும்போது கிட்டத்தட்ட 8 மணி நேரம் பிளான போட்டு உட்கார்ந்திருப்பீங்க. அது 8 மணி நேரம் உங்களால கம்ப்ளீட் பண்ண முடியாது. டியூஸ்டே என்ன ஆகும்? ஐயோ நம்ம நேத்து இது படிக்கணும்னு நினைச்சோமா படிக்கலையா அப்படின்னு சொல்லி டயர்ட் ஆகும். அடுத்து பிரேக் எடுப்போம், அடுத்து லீவ் விட்டுருவோம், திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணுவோம். இப்படி தாங்க போய்கிட்டு இருக்கும். அதனால சிம்பிளா ஸ்டார்ட் பண்ணுங்க, கன்சிஸ்டன்சியா போங்க, டிசிப்ளினா இருங்க, சக்சஸ் உங்க கையில இருக்கும். இதுதான் நமக்கும் டாப்பருக்கும் வித்தியாசம். நான் டாப்பர்னு யாரை மென்ஷன் பண்றேன் அப்படின்னா, நம்மளோட ஒரு விஷயம் அவனுக்கு எக்ஸ்ட்ராவா தெரிஞ்சிருக்கு. அதுதான் வித்தியாசமே ஒழிய, மத்தபடி நமக்கும் அவங்களுக்கும் பெரிய வித்தியாசம் இல்ல. எல்லாருக்குமே ஒரே நாலேஜ் தான். நம்ம எல்லாருமே அவங்க ஒரு டைம் ரீட் பண்றது அவங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா, நம்ம கூட ஒரு டைம் ரீட் பண்ண போறோம். அவ்வளவுதான் வித்தியாசம், வேற ஒண்ணும் இல்ல. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு சின்ன இம்ப்ரூவ்மென்ட் தான். ஒரு நாளைக்கு ஒரு சின்ன இம்ப்ரூவ்மென்ட். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ நீங்க இன்னைக்கு தான் பிசிக்கல் பிராக்டிஸ் பண்ண போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே இப்போ ஒரு 800 மீட்டர் நமக்கு ரேஸ் இருக்குது. ஓகேங்களா? பிசிக்கல் நம்மளுக்குமே அந்த 800 மீட்டர் ஓடணும். அப்படிங்கப்போ நம்ம 1 கிலோமீட்டர் நம்ம பிராக்டிஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாளைக்கு நம்ம 1 கிலோமீட்டர் கம்ப்ளீட்டா ஓடி ஆகணும்னு அவசியம் இல்ல. ஒரு 10 நாள், ஒரு வாரம் இருக்கட்டுமே. நீங்க மெதுவா நடங்க. 1 கிலோமீட்டர் நடந்து முடிங்க. ஆனா கன்சிஸ்டன்சியா அந்த ஒரு வாரம் நடங்க. 2வது வாரம் நீங்களே ஆட்டோமேட்டிக்கா ஓடுவீங்க. 5 நிமிஷம் ஆகட்டும், 10 நிமிஷம் ஆகட்டும். அத பத்தி பிரச்சனை இல்ல. நீங்க ஓடி இருக்கீங்க. அதுதான் நான் சொல்றேன், ஸ்மால் இம்ப்ரூவ்மென்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. மோட்டிவேஷனை தயவு செஞ்சு யார்கிட்ட இருந்து எதிர்பார்க்காதீங்க. டிசிப்ளினா மட்டும் இருங்க. ஷெட்யூல் போடுங்க. நைட்டே ஷெட்யூல் போட்டு வச்சிருங்க. நாளைக்கு நான் இதுதான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது யூஸ்வலா எல்லாரும் பேசுற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் அந்த இடத்துல நமக்கு தான் தெரியும். அது காலைல எந்திக்கவும் ஏகப்பட்ட பஞ்சாயத்து அங்கங்க இருந்து வரும். அதை பத்தி யோசிக்காம உங்களுக்கு நீங்க டைம் கொடுத்துட்டு 6 மணி நேரம் எடுத்து 5 மணி நேரம் படிச்சாலுமே போதும். அந்த 5 மணி நேரத்தை நீங்க ரெகுலரா படிக்கணும். அதுதான் நான் சொல்ல வரேன். ஓகேங்களா? இந்த ப்ராசஸை மட்டும் நீங்க ஃபோக்கஸா ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா சொல்றேன், கேரண்டிடா செலக்ட் ஆயிடலாம். நீங்களே கொஞ்சம் இப்போ யோசிச்சு பாருங்களேன். இப்போ நீங்க ஒரு மைண்ட் செட்ல இருக்கீங்க தெரியுமா? கன்ஃபியூஷனா, எந்தவித டைரக்ஷனும் தெரியாம, நார்மலா இப்போ ஒரு 100 பீப்பிள் இருக்காங்கன்னா, அதில் 90% ஆஃப் பீப்பிள் மாதிரி தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அந்த 10% பீப்பிள் மாதிரி இந்த 1 இயர் நீங்க வாழ்ந்து பாருங்க. உங்களுக்கு தேவையான கான்ஃபிடன்ட் பூஸ்ட் ஆகும். டெய்லி டிசிப்ளின் இருந்தாலே போதும். உங்களுக்கு கான்ஃபிடன்ட் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். ஒரு 1 மந்த் ஃபாலோ பண்ணி பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா கான்ஃபிடன்ட் வந்துரும். நெக்ஸ்ட் 1 இயர் கண்டிப்பா ஒரு ஆஃபீசர் மைண்ட் செட்லேயே தான் ஒரு 1 இயர் நீங்க போனீங்க அப்படின்னா, நிச்சயமா சொல்றேன், யூனிஃபார்ம் கண்டிப்பா வியர் பண்ற நாள் தூரமா இருக்காது. பக்கத்துல நெருங்கி வந்துகிட்டே இருக்கும். நீங்க டிசிப்ளினா டெய்லி ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா. ஒன்ஸ் நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க, ஒன்ஸ் நீங்க யூனிஃபார்ம் போட்டீங்க, ட்ரெயினிங் போயிட்டீங்க அப்படின்னா, ஒன்ஸ் நீங்க ட்ரெயினிங் போயிட்டு ஒரு வீட்டுக்கு வருவீங்க தெரியுமா? ஒரு லீவுக்கு. அப்போ உங்க சொசைட்டி உங்களை எப்படி மதிப்பாங்க தெரியுமா? அதை ஒன் டைம் யோசிச்சு பாருங்க. உங்க ஃபேமிலி எவ்வளோ ப்ரைடா ஃபீல் பண்ணுவாங்க. என் பையனோ பொண்ணோ இதே மாதிரி சர்வீஸ்ல இருக்கிறா, ட்ரெயினிங் போயிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது, அவங்களுக்கு அதுக்கு மேல நம்ம என்ன அவங்களுக்கு செஞ்சிட போறோம் சொல்லுங்க கைமாறா. அதுக்கு மட்டும் இல்லாம நம்ம யூனிஃபார்ம் போட்டு நம்மளை பார்க்குறதே ஒரு தனி சந்தோஷங்க. அந்த ஃபீலை அனுபவிச்சு பார்த்துருங்க. அதுக்கு தேவையான நம்ம கொடுக்குறது டைம் மட்டும் தான். அந்த 1 இயர் மட்டும் தான். ஸோ இதுக்கு அடுத்த அட்டெம்ப்ட் இருக்கவது 2027, 28ல எக்ஸாம் நடக்காது நான் சொல்ல வரல. 2027 அட்டெம்ப்ட்டை வேஸ்ட் பண்ணிடாதீங்க அப்படின்னு நான் சொல்ல வரேன். நீங்கள் இப்போ பஸ் ஸ்டாண்ட் போகிறதா இருக்கட்டும், ரயில்வே ஸ்டேஷன் போகிறதா இருக்கட்டும், உங்களுக்கு மட்டும் தனி மரியாதை இருக்கும். நீங்கள் யூனிஃபார்ம் வியர் பண்ணிட்டு போனால் அது ஒரு வாட்டி அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துருங்க. வாழ்க்கையில் மறக்க மாட்டீங்க. உங்களுக்கு அந்த அனுபவம் வேணும் அப்படின்னா சில விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? இந்த சாய்ஸ் உங்கள் கையில் தாங்க இருக்குது. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நான் இவ்வளோ சொல்லியிருக்கேன். பட் ஆனால் என்னதான் நான் எவ்வளோ சொன்னாலுமே அட்லாஸ்ட் நீங்கள் முடிவு எடுக்கிறது மட்டும்தான். டிசிப்ளினாக இருக்க போகிறீங்களா? ஃபோக்கஸ்டாக இருக்க போகிறீங்களா? நீங்கள் அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகேங்களா? இப்போ விட்டுட்டு ஒரு 5 வருஷம் கழிச்சு நீங்கள் இப்போ படிக்காமல் ஒரு 5 வருஷம் 6 வருஷம் கழிச்சு படிச்சிருக்கலாமோ அப்படின்னு மட்டும் யோசிச்சிடாதீங்க. அதுக்கு தான் நான் இப்போவே சொல்கிறேன், படிக்க ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் ஃபியூச்சர் உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது. யாருமே இதே மாதிரி உங்களுக்கு ரெகுலராக நீங்கள் என்னதான் நம்ம டெய்லி நம்ம இப்படி பேசினாலும், நான் கண்டிப்பாக இதே மாதிரி டெய்லி ஒரு வீடியோ இல்லைனா 2 days ஒன்ஸ் கொடுக்கலான்னு தான் நான் இருக்கிறேன். உங்களை எப்படியாவது நம்ம சேனல்லேருந்து யாராச்சும் ஒருத்தர் அல்லது ஒரு 2 பேரையாவது நெக்ஸ்ட் டைமில் ஒரு 2027 ஆஃபீஸராக ஆக்கிடணும் அப்படிங்கிற ஒரு எய்மில் தான் நானும் கொண்டு போய்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் என் கூட சேர்ந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும் போதும். கண்டிப்பாக நீங்கள் செலக்ட் ஆகிடலாம் எக்ஸாமுக்கு. அண்ட் ஃபைனலாக நாளைக்கு படிக்கலான்னு மட்டும் நினைக்காம இந்த வீடியோ நீங்கள் இப்போ பார்க்குறீங்க அப்படின்னா, இப்போ நைட்டு நீங்கள் லேட்டாக பார்த்தாலும் சரி, எப்போ பார்த்தாலும் சரி, அன்றைக்கி ஏதோ ஒரு மணி நேரம் ஹிஸ்ட்ரியோ, பாலிட்டியோ, இல்லைனா பேப்பர் 2க்கு ஏதோ ஒரு எஸ்ஐயோ, இல்லைனா ஏதோ நியூஸ் பேப்பரை பார்த்துட்டு அது உங்களுக்கு எந்த கண்டென்ட் புரிஞ்சிச்சோ அந்த கண்டென்ட்லேருந்து ஒரு 10 லைனுக்காவது நீங்கள் உங்களுக்கு ஒன்றா எழுதி பாருங்கள். ஸ்டார்ட் டுடே, இன்றைக்கே நீங்கள் ஆரம்பிச்சிருங்க. பெர்ஃபெக்ட் டைம்னு எதுவுமே கிடையாதுங்க. நீங்கள் பெர்ஃபெக்ட் டைமுக்குன்னு நினச்சி நீங்கள் தயவு செஞ்சு இது மாதிரி பண்ணிடாதீங்க. டைம் போனால் கிடைக்காது. இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு ஸ்மால் ஸ்டெப்ஸ், அதான் சொன்ன மாதிரி தான். இப்போ எப்போ பார்க்குறீங்களோ அன்னைக்கு நீங்கள் ஒரு ஷெடியூலாவது போட்டு வச்சிருங்க. அடுத்த 1 வீக் பிளானாக போடுங்க. ஓகேங்களா? அடுத்த 1 வீக் நான் இதை பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு சின்ன ஸ்டெப்பாக எடுத்து வைங்க. கன்சிஸ்டண்ட்டாக இருங்க. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன், எப்படியாவது கிளியர் பண்ணிடணும் அப்படின்னு ஒரு மென்டாலிட்டி வருது, ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னா எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கூட நம்பர் கொடுத்துருக்கேன். உங்கள் ப்ரிப்பரேஷனை நெக்ஸ்ட் லெவலுக்கு கண்டிப்பாக கொண்டு போவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் என் கூட ஒத்துழைச்சு நீங்களும் அதுக்கு ஏற்ற மாதிரி இன்புட் கொடுத்து படித்தா மட்டும் போதும். நம்ம கண்டிப்பாக நீங்கள் கிளியர் பண்ணிடுவீங்க. ஓகேங்களா? ஃபைனலாக இந்த ஒரு வருஷம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட கண்டிப்பாக வெளியே சுற்ற முடியாதுன்னா என்ன கம்மி பண்ணிக்கணும்னு நான் சொல்ல வரேன். ஃபேமிலி கூட நீங்கள் இப்போ இருக்கிற ரொட்டீனை மாதிரி இருக்க முடியாது. ஓகேங்களா? அது இல்லாமல்
இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் பேரண்ட்ஸோட ஸ்மைல் 1 இயரில் நீங்கள் யூனிஃபார்ம் போடும்போது தெரியும். அந்த ஒரு ஸ்மைலுக்காண்டியாவது ரெகுலராக படிங்க. இன்னிலேருந்தே படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஆல் தி பெஸ்ட். எதுவும் டவுட் அப்படின்னா எனக்கு டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கேன், மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம பிடிஎஃப் கோர்ஸ் டீட்டெயில் வேணும் அப்படின்னா நீங்கள் அதை பற்றியும் கேளுங்க, நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஓகே, ஆல் தி பெஸ்ட். எல்லோரும் நல்லா படிங்க. 2027 அட்டம் உங்கள் கையில் இருக்குது. தேங்க்யூ.